பேபி, நீ எல்லாம் எதுக்கு இந்த பக்கம் வந்த? எதுக்கு? ஏன் நானும் இந்த பக்கம் வரக்கூடாதா? சரக்கும் சைடிஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். கேட்குறீங்க பாருங்க கேள்வி. ஆமாம், நீங்கள் ஏன் ஆஃபீஸை பற்றி பேசினா ஒரு பதட்டமாகவே இருக்கீங்க? என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க. அதான் ஆஃபீஸ்க்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? அடாடா, இப்போ தானே ஆஃபீஸை பூட்டிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க, நீ பார்க்க முடியாதே. சரிங்க கோபி, உங்ககிட்ட ஒரு சாவி இருக்குல்ல, நீங்கள் தானே ஆஃபீஸோட ஓனர். ஓப்பன் பண்ணுங்க, உள்ளே போய் பார்க்கலாம். பேபி, நீ எனக்கு ஃபோன் பண்ணல, அதான் ஓடி வர பதட்டத்தில் சாவி என்கிட்ட விழுந்துருச்சு. நாளைக்குன்னா இன்னொருத்தர் சாவி கொண்டு வருவார், அவர் ஓப்பன் பண்ணுவார், அப்போ பார்த்துக்கலாம். ஏன் பேபி நீ வெயிலில் நிற்கிற? கருத்து போயிடுவ. வா, காரில் ஏறுவா. உன் கூட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டது எனக்கு இன்னும் நெஞ்சுக்குள்ளேயே இருக்குது. இனிமே இப்படி அடிக்கடி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம். அப்படின்னா தான் ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ என் மனசு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா ராதிகா? போதும், நிறுத்துங்க கோபி. பொய்யுக்கு மேலே பொய். உண்மையே பேச தெரியாதா உங்களுக்கு? எனக்கு எல்லாமே தெரியும் கோபி. நீங்கள் ஏன் ஆஃபீஸை பூட்டிட்டு ரோடாக தெருவாக திரியிறீங்கன்னு. பேபி, என்ன சொல்கிற? நான் ஆஃபீஸை இப்போ தான் பூட்டினேன். கோபி, நீங்கள் பேசுகிறத என்னால் கேட்கவே முடியல. தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களை நான் எவ்வளோ நம்பினேன். என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்களா? உங்கள் ஆஃபீஸை இழுத்து மூடி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சாமே. வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்காம இருந்தீங்களாமா. பர்னிச்சர் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்களாமே. இப்போ தான் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். எதுக்கு கோபி இப்படி என்கிட்ட பொய் பேசுகிறீங்க? நான் உங்கள் பொண்டாட்டி தானே. சொல்லுங்க கோபி, நான் யார் சொல்லுங்க. அந்த ஆஃபீஸை பூட்டின அன்னைக்கு என் மனசு அவ்வளவு பாடுபட்டுச்சு. இந்த ஆஃபீஸை அப்படியே நின்று பார்த்தேன். 1 மணி நேரமாக என் மனசுக்குள்ளே அவ்வளவு கஷ்டம். அப்படின்னா உங்கள் மனசு 1 மணி நேரம் தான் கஷ்டப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய ஆஃபீஸை உருவாக்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க? 1 மணி நேரம் உங்கள் மனசு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சரியாயிட்டீங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? அவ்வளவு மனவேதனையோட வீட்டுக்கு வந்து உன்ட்ட சொல்லலான்னு வந்தே ராதிகா. ஆனால் நீ கோபி எதுவும் பேசாதீங்க, நான் பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எதை அடக்கினாலும் இதை அடக்க முடியாதுன்னு சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் என் மனசு குறுகுறுன்னுச்சு. மறுபடியும் சொல்லலான்னு வந்தேன். நீ துணி துவைச்சிட்டு இருந்த. இந்த நேரத்தில் சொன்னா நீ என்னைய துவைச்சி விட்டுருவேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிட்டேன். இப்படி ஒவ்வொரு தடவையும் சொல்லலான்னு வந்து அந்த வேதனையை என் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டே ராதிகா. வாயை மூடுங்க கோபி. நீங்கள் இன்னும் எவ்வளோ போய் தான் பேசுவீங்க? அதான் என்ன சொல்லணும்? உங்களை போய் நம்பி வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? நீங்கள் யார்? கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகலைன்னு பொய் சொல்லில என்ன கல்யாணம் பண்ணீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பொய்யாவா உங்களுக்கு தெரியும்? கொஞ்சமாவது நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா கோபி? உங்களுக்கு ஒன்றுனா எனக்கு பதட்டமாக இருக்குமே. உங்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையா? ஒரு பொண்டாட்டி கூட இருக்கிறதையும் மறந்துட்டீங்களா கோபி? இன்னும் பாக்கிய புராணத்தை வேற நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. ஆமாம் ராதிகா, அவள் வேறு ஏதோ ரெஸ்டாரண்ட் வேறு ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. என்ன எனக்கு வேறு வேலை இல்லாமல் போச்சு. வாயை மூடுங்க கோபி. பாக்கியாவை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் இதை சொல்லணும். இல்லைன்னா இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஏன் கோபி? தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் தூங்கலைன்னா நான் தான் காரணம். நீங்கள் சாப்பிட்லைன்னா நான் தான் காரணம். நீங்கள் பாத்ரூம் போகலைன்னா கூட நான் தான் காரணம். இப்போ நீங்கள் வேலை செய்யாததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. பழைய ஃபுல்லாக நானே ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நம்பி வந்த பாவத்துக்கு நானும் வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன பண்ண? இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் கோபி. வீட்டுக்கு வாங்க, அங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம சொல்லலாம். அவங்களே இதுக்கான முடிவை சொல்லுவாங்க. ராதிகா, வேண்டாம் ராதிகா, யார்கிட்டையும் சொல்லாத ராதிகா. நான் அதுக்குள்ளே வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறேன் ராதிகா. என்ன இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு விட்டுரு ராதிகா. சும்மா முதல கண்ணீர் விடாதீங்க கோபி. இப்படி அழுது தான் இப்போ என் வாழ்க்கையில் நான் அழுதுட்டு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு அந்த ராஜேஷே பரவாயில்ல போல. 50 வயசுக்கு மேலே ஆகுது. 60ஆம் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போய் உட்கார போகிறீங்களா? கை நீட்டி சம்பளம் கொடுத்துட்டு எப்படி உங்களால் கை நீட்டி சம்பளம் வாங்க முடியும்? சொல்லுங்க கோபி. இப்படி என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டிங்களே கோபி. கை நீட்டாமல் சம்பளம் வாங்க முடியாது பேபி, புரிஞ்சுக்கோ பேபி. உங்களுக்கு இங்கெல்லாம் வச்சு பேசினா புத்தி வராது. வீட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம். அங்கே போய் என்ன காத்திருக்கான்னு தெரியலையே. கோபி வாயை மூடுங்க கோபி. கடுப்பாக இருக்குது நீங்கள் பேசுகிறத கேட்டாலே. பேபி அமைதியாரு. ஏய் நில்லுடா கோபி. என்ன ஓவரா சவுண்டு விட்டுட்டு இருக்கா? உங்களுக்குள்ள சண்டையா? அப்படிலாம் இல்லைம்மா, சும்மாம்மா. சும்மாவா? கோபி வாயை பிடுங்காதீங்க, நான் சொல்லிட்டேன். என்னடி வாயை ரொம்ப நீளுது? என்ன ரொம்ப சவுண்டு விட்டுட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு?
உங்கள் பையன் பண்ண வேலைக்கு பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதே பெரிய விஷயம். அப்படி என்னடி பண்ணிட்டான் என் பையன்? என்ன பண்ணாருன்னு அவர்கிட்ட கேளுங்க. ஏன் நீ பெரிய மகாராணியோ, நீ சொல்ல மாட்டியா? தேவையில்லாமல் பேசாதீங்க. உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்காருன்னு ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. என் பையன் பத்திரமாத்து தங்கண்டி, பொய் சொல்லாதவன், கள்ளங்கபடம்னா என்னன்னு தெரியாதவன், ஒரு குழந்தை மாதிரி. அவனை போட்டு இத்தனை பேச்சு பேசுகிற? கோபி, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிடுங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? என்னமோ நீங்கள் எதுவுமே பண்ணாத மாதிரியும் நான் தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லியிருட்டா? ஏம்மா அவன் தான் சொல்லணுமா? நீயே சொல்லிடுறேன். உங்கள் பையன் ஆஃபீஸை இழுத்து பூட்டிட்டாரு, உங்களுக்கு தெரியுமா? 1 வருஷம் ஆச்சு. ஏதாவது நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரா? சொன்னதை கேட்டதுக்கே இப்படி ஷாக் ஆகி நிற்கிறீங்களே. நான் ஆஃபீஸில் போய் பார்த்தேன், கேட்டை பூட்டியிருக்காங்க. அங்கே இருக்கிற ஒருத்தர் 3வது மனுஷன் சொல்லி எனக்கு தெரியுது. அப்போ நான் இவருக்கு யார்? பொண்டாட்டின்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாரா, மதிக்கிறாரா? இல்லைன்னா நீங்கள் அப்பா அம்மான்னு இருக்கீங்களே, உங்ககிட்டயாவது சொல்லியிருக்காரா? பூ, நல்ல பிள்ளை பெற்று வளர்த்துருக்கீங்க. என்னால் முடியலப்பா சாமி. என்ன கோபி, அவ சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்படிலாம் இல்லைம்மா, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நினச்சேம்மா. நானே சரி வரலான்னு நினச்சேன், ஆனால் முடியலம்மா. உன்னோட அம்மா, உன்னை பெத்த தாய் நான் இருக்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா கோபி? என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சிருப்பேன்லப்பா. இப்போ நீ இந்த நிலைமையில இருக்கும் போது என்னால் பார்க்கவே முடியல கோபி. நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைம்மா, ஏற்கனவே நம்ம வீட்டுக்குள்ளே எழில் பிரச்சனை, செலியாம் பிரச்சனை, பாக்கியா பிரச்சனை, இப்படி லைனாக பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற நானே ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கக்கூடாது இல்லைம்மா, அது அம்மா சொல்லலை. ஏண்டா கோபி, இழிச்சவாய நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன்ல, என்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. வீட்டுக்குள்ள பெரிய மனுஷன்னு ஒருத்தன் நான் இருக்கேன்லடா, எவனாச்சும் என்னை மதிக்கிறீங்களா? என்னம்மா பண்ணுங்கடா. ஏன்பா யார்கிட்டையுமே சொல்லலை, என்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லப்பா, நானாச்சும் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பேன்ல. போதுண்டா சாமி, நீங்கள் பண்ண உதவி. தேவைப்பட்டா வந்து சொல்கிறேன். இப்போல்லாம் நீ உங்கள் அம்மாவுக்கு தானடா சிங்சான் போட்டு சுற்றுற, எனக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணுவியா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன்ப்பா. பணம் காசு ஏதாச்சும் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உதவி பண்ணுறேன். சரிடா செலியா. ஏய் மச்சான், வேலை இல்லாமல் தெருவில் நிற்கிறேன்டா, செலவுக்கு கூட 10 ரூபா காசு இல்லைடா மச்சான். ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் சொல்கிறா மச்சான். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லடா மச்சான், எப்படியாச்சும் எனக்கு உதவி பண்ணுறா. அவன் காலில் கூட விழுறேன்டா. ஏய் பாக்கியா, நான் பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டியா? சந்தோஷமாக இருக்கும்ல உன் மனசு? நீ அடுத்தடுத்து ரெஸ்டாரண்ட்டு அது இதுன்னு ஆரம்பித்து மேலே போயிட்டுருக்க, நான் வேலையே இல்லாமல் கீழே போயிட்டுருக்கேன். இப்போ உன் மனசு நிறைஞ்சு இருக்குமே. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஆள் இந்த பாக்கியா இல்லை. எனக்கு ஒன்றும் நிறையலை, குறையாதான் இருக்குது. நான் ஆரம்பிச்சிருக்க ரெஸ்டாரண்ட்டில் ஆள் தேவைப்படுது. நீங்கள் வேணால் வந்து மேனேஜராக வேலை செய்கிறீங்களா? நான் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறேன், கை நிறைய சம்பளம் தரேன். எப்படி வந்து சேர்ந்துக்கிறீங்களா? திமிரெடுத்து ஆடுறியா பாக்கியா? நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு உனக்கு கீழே நான் வந்து வேலை செய்யணும், அப்படி ஒரு நினப்பு உன் மனசுல இருக்கா? எவ்வளவு ஒரு வன்மத்தை உன் மனசுல வச்சுக்கிட்டு இங்க நீ இருக்க. உன்னோட வயிற்றுச்சல்னாலதான் என் கம்பெனியே முடிஞ்சு போச்சு. இப்ப என்னையும் முடிக்கலான்னு பார்த்துட்டியா? அது மட்டும் என்னைக்கு நடக்காது பாக்கியா. பிச்சை எடுத்தாலே எடுப்பினை தவிர உன் ரெஸ்டாரண்ட்ல வந்து வேலை செய்ய மாட்டேன் பாக்கியா. வா ராதிகா, இவ பேசுறதெல்லாம் கேட்டியா? இப்படியெல்லாம் அசிங்கமா பேசுவாங்கன்னு தான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சேன். ஆனா நீ இந்த வீட்டுக்கே சொல்லி காமிச்சிட்ட. கேவலப்படுத்துறா இந்த பாக்கியா. அவ ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வேலைக்கு போகணுமா? விட்டா தட்டு கழுவுறதுக்கு ஒன்னையும் கூப்பிடுவா, போறியா? என்ன பாக்கியா, நானும் போனால் போகட்டும்னு அமைதியாக இருந்தால் ரொம்ப தான் பேசுகிறீங்க. எதுக்காக கோபி உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வரணும்? ஏன் அவருக்கு வேறு பக்கம் எங்கேயுமே வேலை கிடைக்காதுன்னு நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போது கோபி சொல்கிற மாதிரியே நீங்கள் உங்களுக்கு கீழே தான் கோபி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? அச்சோ, அப்படிலாம் இல்லைங்க ராதிகா. அவர் வேலை இல்லைன்னு ஃபீல் பண்ணி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். அதை கேட்க என் மனசே கஷ்டமாயிருச்சு. அதுக்காக தான் நான் சொன்னேன். அவர் ஃபீல் பண்ணால் உனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது? அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறாரு, அதெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற? நீ பழனிசாமியை மட்டும்தான் யோசிக்கணும், கோபியை பற்றி நினைக்கவே கூடாது. ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், இதை எப்போவுமே நீ மனசில் வச்சுக்கோ. கோபி எனக்கு மட்டும்தான். அப்புறம் என்ன மக்களே,
கோபியோட பித்தலாட்டுத்தனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ கோபியை மேலும் மேலும் நான் வளர்த்து எடுத்துருவேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோபி இந்த ராதிகாவுக்கு மட்டும்தான்.